இன்றைக்கு அரசியல் கட்சிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா பி டீம். இந்த பி டீம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாத கட்சிகளே கிடையாது. இந்த வார்த்தையை ஆரம்பித்து வச்சது திமுக தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவை தவிர, திமுகவோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை தவிர மீதி எல்லாருமே பாஜகவோட பி டீம். அதிமுக பாஜகவோட பி டீம், நாம் தமிழர் கட்சி பாஜகவோட பி டீம், நேற்று ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகமும் பாஜகவோட பி டீம் தான். சரி, அவங்க தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எதிர்க்கட்சியான அதிமுகவும் இன்றைக்கி அதே ஃபார்முலாவை தான் எடுத்திருக்காங்க. அவங்க திமுகவை பார்த்து என்ன சொல்கிறாங்க? பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கள்ள கூட்டணி, அவங்க மறைமுக ஒப்பந்தமாக இருக்கிறார்கள். மற்றபடி இன்னும் நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் பற்றியெல்லாம் அதிமுக இன்னும் கருத்து சொல்லலை. ஏன்னா அவங்கெல்லாம் கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்கிறதுனால மற்ற கட்சிகளை அவங்க பி டீம் அப்படின்னு சொல்கிறதில்ல. இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமானை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருக்கு அதிமுகவும் பாஜகவோட பி டீம் தான், திமுகவும் பாஜகவோட பி டீம் தான். தம்பி தமிழக வெற்றி கழகம் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் ஒருவேளை கூட்டணி வந்தாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசை இருக்கிறதுனால அவரை அந்த மாதிரி சொல்கிறதில்ல. ஸோ எப்படி பார்த்தாலுமே தமிழகத்துடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் யார்? அரசியல் களத்தில் பாஜக மட்டும்தான். அந்த பாஜகவில் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் யார்? அண்ணாமலை மட்டும்தான். இன்றைக்கி அண்ணாமலையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது தான் திமுகவுடைய மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கு தான் பாஜகவை ஏதோ ஒரு தீண்டத்தகாத கட்சி, இந்த பாஜக பேய், பூதம், பிசாசு இந்த மாதிரிலாம் பில்டப் பண்ணி பாஜகவோட சேர்ந்துருவாங்க, பாஜகவோட கூட்டணி வச்சுருவாங்க, பாஜக சொல்கிறத கேட்குறாங்க. திமுக அரசு இதை தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இதை பேசுறதுனால அவங்க ஜெயிச்சுக்கிட்டும் இருக்காங்க. அதையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும். 2019 அடிமை அரசு அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அந்த தேர்தலில் ஜெயித்தாங்க. பாஜக எதிர்ப்பு அலை இங்கே வீசியது. 2021 இதே மாதிரி பாஜக அதிமுக கூட்டணி இருந்ததுனால அதே எதிர்ப்பு அலையில் திமுக கூட்டணி ஜெயிச்சது. அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நிறைய தவறுகளை செய்தார் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து இல்லை. இப்போ இந்த 2024 தேர்தலையும் அதே பல்லவியே அதே பாட்டை பாடித்தான் மறுபடியும் ஜெயிச்சிருக்காங்க. பாஜக மட்டும் வந்துடக்கூடாது, யார் வேணாலும் வரலாம், பாஜக மட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒரே பல்லவி. திரும்ப அதையே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இஸ்லாமியர்கள்ட்டையும் கிறிஸ்தவர்கள்கிட்டையும் பாஜக உள்ளே வந்துடும் பார்த்துக்குங்க அப்படின்னு மிரட்டியே அவங்ககிட்ட ஓட்டு வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு ஓட்டுக்கு காசும் கொடுக்கறதில்ல, சீட்டும் கொடுக்கறதில்ல. அவங்களுக்கு அரசியல் அதிகாரம் அப்படின்னா என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுக்கு காசை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜனநாயகம் பண்ணுறது அப்படின்னு டைலாக் பேசிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதிமுகவும் அதே ரூட்டு தான். அவங்களும் பாஜகவை இன்னும் நேரடியாக விமர்சிக்க ஆரம்பிக்கலைனாலுமே அதுவும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். பாஜக ஏதோ வேண்டாத கட்சி, கூட்டணி சேரக்கூடாத கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜை அவங்களும் தொடர்ந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கேட்கவே வேண்டாம். அவர் எப்போ என்ன பேசுவார்னு நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது, அவருக்கே தெரியாது. நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் கூட என்ன சொல்கிறாரு? ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வேறு ஏதோ சம்பந்தம் இருக்கிறது, நீங்கள் நாடகம் போடுறீங்க, உங்கள் நாடகமெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரிலாம் டைலாக் பேசுகிறாரு. ஸோ எப்படி சுற்றி பார்த்தாலுமே இங்கே பாஜக வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் திமுகவுடைய நோக்கம், அதிமுகவுடைய நோக்கம், நாம் தமிழர் கட்சியுடைய நோக்கம், தமிழக வெற்றி கழகத்துடைய நோக்கம். இது அத்தனையும் மீறி தான் இன்றைக்கி பாஜக ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இந்த பி டீம் அப்படிங்கிறது யார்? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை யார் கன்சாலிடேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு மாற்று அவங்க தான் அப்படின்னு எல்லாரும் நினச்சதுனால ஜெயலலிதா அவர்கள் அதிகபட்சமாக முதல்வராக இருந்தாங்க. ஜெயலலிதா வெர்சஸ் கலைஞர் அப்படிங்கிற அந்த பீரியட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கலைஞரை விடவும் ஜெயலலிதா தான் அதிக தடவை முதல்வராக, அதிக நாள் முதல்வராக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிறபோது தான் இந்த பி டீம் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கிடைக்குது. இன்றைக்கி திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எப்படி பிரியுது? அதிமுக ஒரு பக்கம் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எடுக்கிறாங்க, பாஜக ஒரு பக்கம், நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம், தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம் அப்படின்னா 4ஆக பிரியும் போது இங்கே திமுக கூட்டணியோடைய வெற்றி எளிதாகுது. அதனால தான் நாம் தமிழர் கட்சியையும் தமிழக வெற்றி கழகத்தையும் நம்ம திமுகவுடைய பி டீம் அப்படின்னு இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிப்பதற்காக வந்தவர்கள். ஏன்னா அந்த எதிர்ப்பு ஓட்டு கன்சாலிடேட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே திமுக தோற்றுருவாங்க. ஸோ அந்த எதிர்ப்பு ஓட்டுகளை சிதறடிக்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய திட்டம்.
திமுகவுடைய மாஸ்டர் பிளானில் ஒரு திட்டம் தான் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேரக்கூடாது, அவங்க கூட்டணி எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு அவங்க நினச்சது. நீங்கள் சிம்பிள் கணக்கு யோசித்து பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த 2024 தேர்தலில் அதிமுக கூட்டணி 23%, பாஜக கூட்டணி 18%, இரண்டையும் சேர்த்தா எவ்வளோ ஆச்சு? 41% ஆச்சு. அந்த பக்கம் திமுக கூட்டணி எடுத்த மொத்த வாக்கு சதவீதம் 44. இத்தனைக்கும் திமுக கூட்டணிக்கு ஒரு 12லேருந்து 15% வரைக்கும் சிறுபான்மையினர்கள் ஒட்டுமொத்தமாக கொண்டு போய் ஓட்டு போடுறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. நம்ம இங்கே -12லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 2 கட்சிகளும் சேர்ந்து 41% வந்திருக்கு. ஆனால் இந்த 2 கட்சிகளும் கூட்டணி போட்டு நின்றுருந்தா இந்த 41% வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்காது. ஏன்னா அவங்க 2 பேரும் கூட்டணி போட்டு நின்றுருந்தாங்க அப்படின்னா இதை வச்சே திமுக கூட்டணி ஒரு 50% வாக்குகளுக்கு போயிருப்பாங்க. இங்கே இந்த கூட்டணியுடைய வாக்குகள் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிக்கலான நேரத்தில் 2026 தேர்தலில் இந்த கூட்டணிகள்லாம் வருமா? அதிமுக வந்து தாவேக்காவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை நாம் தமிழர் கட்சியே அதிமுகவோட சேர்ந்தாலும் சேரலாம். அவங்க 3 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா திமுகவை கண்டிப்பாக வீழ்த்திடலாம். திமுகவை வீழ்த்துவது தான் இப்போ முக்கியமான நோக்கம் அப்படின்னு கூட வந்து அவங்க எல்லாம் ஒன்றா சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பாஜக தனித்து விடப்படும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய எண்ணம். அதுதான் வந்து அண்ணாமலையும் விரும்புகிறாரு. ஏன்னா பாஜகவை தவிர இங்கே மீதம் இருக்கக்கூடிய 4 கட்சிகளும் ஒரே கொள்கை தான் பேசுகிறாங்க. மும்மொழி கொள்கை வேண்டாம், இந்தி எதிர்ப்பு, தேசியம் அப்படிங்கிறதே வந்து இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. மத்திய அரசுக்கு வந்து கண்ணை மூடிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அதே மாதிரி மத்திய அரசு என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. நிதி பற்றாக்குறைன்னு பேசுறது. இவங்க 4 கட்சிகளும் வந்து ஒரே விஷயத்தை தான் பேசுகிறாங்களே தவிர அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றாக ஒரு மாற்று குரலாக ஒலிப்பது பாஜகவுடைய குரல் தான். அதுவே வந்து பாஜகவுக்கு ஒரு தனித்தன்மையை தரும் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய வாதம். அதனால தான் அவர் வந்து விஜய் வந்தாலும் சரி வரவேற்கிறாரு. சரி வேறு யார் வந்தாலும் சரி வாங்குங்க, அரசியலுக்கு வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ யார் தான் வந்து பி டீம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது புரியுதா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இங்கே பி டீம் அப்படிங்கிறதே வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை யார் பிரிப்பாங்களோ அவங்களத்தான் நம்ம வந்து பி டீம் அப்படின்னு சொல்லணும். என்ன காரணம்? ஏன் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கிறவங்கள சொல்லக்கூடாதா? இப்போ வந்து பாஜகவை வந்து அதிமுகவும் எதிர்க்கிறாங்க, திமுகவும் எதிர்க்கிறாங்க, நாம் தமிழர் கட்சியும் எதிர்க்கிறாங்க, தமிழக வெற்றி கழகமும் எதிர்க்க போகிறாங்க. அப்போ இந்த 4 பேரும் வந்து இந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிச்சுக்கிறாங்க இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் பாஜக எதிர்ப்பு ஓட்டுக்கள் அப்படிங்கிற அந்த கன்சாலிடேஷனை ஏற்கனவே திமுக பண்ணிட்டாங்க. இனிமேல் அதுலேருந்து யாரும் புதுசாக எடுக்க முடியாது. இன்றைக்கி பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் இன்றைக்கி திமுக ஜெயிச்சிட்ருக்காங்க. இப்போ பாஜகவை எதிர்க்கிறவங்க யார்? சிறுபான்மையினர்கள் மொத்தமாக வந்து பாஜகவை எதிர்க்கிறாங்க. அந்த சிறுபான்மையினர்கள் அத்தனை பேருமே ஒரு ஓட்டு பாக்கி இல்லாமல் திமுகவுக்கு தான் போடுறாங்க. அப்போ அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை எப்படி நீங்கள் சிதறடிக்க முடியும்? அவங்கள தவிர கட்சிக்காரங்க, திமுக அப்படிங்கிற அந்த கட்சிக்காரங்க, திராவிடம் சித்தாந்தம் பேசுகிறவங்க, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, இவங்கெல்லாம் பாஜக எதிர்ப்பாங்க. அந்தந்த சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள் அந்தந்த சித்தாந்தத்துக்கு ஓட்டு போட போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இங்கே பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை ஏற்கனவே வந்து திமுக கன்சாலிடேட் பண்ணிட்டதுனால அந்த ஓட்டுக்களை பிரிக்கிறதுக்கு பி டீம் அப்படிங்கிற தேவையும் இல்லை. அப்படி இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அப்போ இங்கே திமுக எதிர்ப்பு ஓட்டுக்களை சிதறடிக்கிறதுக்கு தான் பி டீம் தேவை. அந்த பி டீம் தான் நம்ம சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ண போகிறாங்க? திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை சிதறடிக்க போகிறாங்க. சிறுபான்மையினர்கள் எந்த காலத்திலும் எந்த காரணம் கொண்டும் மற்ற கட்சிகளுக்கு வாக்களிக்க போகிறதில்லை. அதே தான் வந்து சீமானும் சொன்னார். சாத்தானின் பிள்ளைகளாக மாறிட்டாங்க. நாங்கள் உங்களுக்காக எவ்வளோ பேசுகிறோம், எவ்வளோ குரல் கொடுத்துருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஓட்டு கூட எனக்கு போட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னா போட மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு, பாஜக இங்கே எந்த காரணத்தை கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே அஜெண்டாவில் திமுகவை நிபந்தனை இல்லாமல் ஆதரிக்கிறாங்க. அதுதான் இங்கே முக்கியம். தெர் இஸ் நோ கண்டிஷன். இப்போ பாமக கூட்டணிக்கு வந்ததுன்னா எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும், இந்த தொகுதி வேணும்னு கண்டிஷன் போடுவாங்க. விசிக இப்போ ஆல்ரெடி கண்டிஷன் போட்டுட்ருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் போன தடவை நீங்கள் 23 கொடுத்தீங்க, இந்த தடவை 30 வேணுங்க அப்படின்னு கண்டிஷன் போடுவாங்க. இவங்களுடைய ஆதரவு வேணும்னா அந்த கண்டிஷனுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும். ஆனால் இங்கே சிறுபான்மையினருடைய ஆதரவு திமுகவுக்கு தேவை என்றால் எந்த கண்டிஷனும் கிடையாது. நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறீங்க, அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க, சிம்பிள். அப்படி இந்த மாதிரி நிபந்தனை இல்லாமல் கிடைக்கக்கூடிய அந்த ஓட்டை குறி வச்சு தான் இன்றைக்கி வந்து அதிமுக பாஜகவை கழட்டி விடுறாங்க.
அதே ஓட்டை குறி வச்சு தான் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் வந்து உள்ளே வராரு. நாம் தமிழர் கட்சியும் அதே ஓட்டை குறி வச்சு தான் சிறுபான்மையினர்களுக்காக குரல் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இங்கே வந்து பி டீம் அப்படின்னு யார் வந்து கதறிட்டே இருக்காங்களோ ஆக்சுவலாக அவங்க தான் வந்து உண்மையிலேயே பி டீம் ஓனர்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து உங்களுடைய சந்தேகம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.